சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions? சங்கரம் சிவசங்கரம். பல புதிர்களுக்கு ஆன்மீகம் பதில் சொல்லும்போது விஞ்ஞானத்தால் அவற்றுக்கு இன்று வரை பதில் சொல்ல முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் ஆன்மீகம் சொல்லும் பதில்கள் தியரட்டிக்கலாக இருக்கும்போது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு பிராக்டிக்கலாக அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகின்றன. இந்நிலையில் கலியுகத்தில் மக்களுக்கு ஆன்மீக நாட்டம் இல்லாமல் போனதற்கு விஞ்ஞான முன்னேற்றம் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்ல முடியுமா? நமக்கு 5 உடம்பு இருக்கு. ஒன்று இந்த சாப்பாடு, இட்லி தோசை லட்டெல்லாம் சாப்பிட்ற உடம்பு, இது அன்னமய கோஷம். கோஷம்னா உடம்பு. அடுத்து நம்ம விரும்பினாலும் தூங்கினாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் நம்முடைய சுவாசம், அதுக்கு பிராணமய கோஷம். அதனால் தெலுங்கில் பிராணம் போயிந்தி அப்படின்னாக்கா காற்று போயிடுச்சின்னு அர்த்தம். பிராணமய கோஷம். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கியிருந்தால் கூட அதில் வரக்கூடிய கனவுகள், அதில் சந்தோஷம் வரும், துக்கம் வரும், ரயிலை மிஸ் பண்ணுவீங்க, தண்ணியில் முழுகிடுவீங்க, என்னென்னமோ வரும். ஸோ அதுக்கு பேர் மனத்தினாலான உடம்பு, மனோமய கோஷம். இந்த 3ஐயும் தாண்டின பின்னால் 4வது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்ன்றது வந்து அறிவினுடைய ஈக்குவலண்ட். எனி இன்வென்ஷன் இஸ் அவுட் ஆஃப் தி விஸ்டம். அதனால் விஞ்ஞானமய கோஷம் அறிவு. அதை தாண்டி வந்தாக்கா ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷம் தான் கடவுளுடைய நிலை. இப்போ எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவனுடைய விஞ்ஞான உண்மைகள் என்பவை, நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் விஞ்ஞானம் ரொம்ப பெருசுன்ட்டு, பட் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஞ்ஞான உண்மைகளும் கூட அவங்க வந்து ஒரு டிரான்சிட்டில் கடவுள் நிலைக்கு போன போது வந்தது தான். ஒரு ஆள்கிட்ட ராஜா சொல்கிறான், தங்கத்தில் என்ன மாதிரி இருக்க இந்த இது கண்டுபிடின்றான். இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆர்கமெடிஸ்ன்னு பேர் அவனுக்கு. அவன் தண்ணி தொட்டில் படுத்துனுட்டு, ஏன்னா ராஜா சொல்லிட்டான் இல்லைன்னா அவன் காற்று வெட்டிடுவேன்னு. இவன் தண்ணி தொட்டில் படுத்துனுட்டு, ஐயோ இந்த கேள்விக்கு விட தெரியலன்னாக்கா நம்ம கழுத்து போயிடுமேன்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய வெயிட்டுக்கு தண்ணி தொட்டிலேருந்து தண்ணி கொஞ்சம் அப்படி வெளியே போகுது. உடனே இவன் தண்ணி தொட்டிலேருந்து குச்சி இறக்கான்ற நடு ரோட்டில் ஓடுறான். எல்லோரும் என்னன்னாங்க, ராஜா கேட்டிக்கு விட சொல்லிட்டேன்னா. என்ன விடன்னா, ஒரு கோல்டு வந்து தண்ணியில் மிதக்கிற போது எவ்வளோ தண்ணி வெளியேறுதோ அதுதான் அதனுடைய இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். இது என் உடம்பு வச்சு நான் கண்டுபிடிச்சதுன்றான். அதெல்லாம் கரெக்டு, இப்படியா போவேன் நேக்கடா அப்படின்னு. அப்போ அவன் நேக்கடாக இருக்கிறதே தெரியாத அவன் தான் ஒரு விஞ்ஞானிங்கிற ஒரு தேடுதல் இல்லாமல் இருக்கிற போது அவங்ககிட்ட ஸ்பான்டேனியஸாக வந்த உண்மை தான் ஆர்கமெடிஸ்க்கு வந்தது. அதே மாதிரி கும்டி அடுப்பு வச்சு டீ போட்டுன்னு இருந்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த சுடு தண்ணி கொதிக்கிற போது அந்த தட்டுன்னு அடிச்சு அதை பார்த்து அவனுக்கு நீராவி என்ஜின், ரயில்வே நீராவி என்ஜின் அதை கண்டுபிடிச்சான். அவன் நீராவி என்ஜினுக்காக ஒன்றும் இல்லை, அவன் டீ தான் போட்டுன்னு இருந்தான். இப்படி பல விஷயங்கள் விஞ்ஞானத்தில் வந்தது பூரா இப்படி தான். மேடம் கியூரி இருந்தான், அவளுக்கு ஒன்றும் புரியல, சரி தூங்கிடலான்ட்டு. நடுராத்திரியில் அவளுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு, அவளுக்கே தெரியாத தூக்கத்தில் எந்திரிச்சா. அந்த தீசிஸ் எல்லாம் எழுதிட்டு திருப்பியும் படுத்துக்கிட்டான். மறுநாள் காத்தால எழுந்திரிச்சு பார்த்தா எந்த ஒரு விஞ்ஞானத்தை அவள் தேடிட்டு இருந்தாலும் அது ஏற்கனவே நைட்டில் எழுதி வச்சிருக்கா. புரியுதா? அந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஞ்ஞான உண்மைகள் உலகத்தில் வந்திருந்தால் கூட தேர் ஆர் ஆக்சிடென்டல். தட் ஆக்சிடென்டல் ஹேப்பன்ஸ் இன் யுவர் டிரான்சிட் பிட்வீன் த ஜம்ப் ஆஃப் தி ரேஷனல் மைண்ட். விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சிட்டில் நடக்கிற விஷயங்கள். The same thing is equally applicable to ஆன்மீகம். ஜெயதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கீத கோவிந்தான்னு பகவானுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதின்னு இருக்காரு. அதில் இந்த வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அவருக்கு மைண்டில் வரல. அதனால் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன்னு எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துன்னு டவலெல்லாம் கட்டிக்கின்னு சந்திரபாகா நதியை நோக்கி போகிறாரு. பாதி வழியில் அவருக்கு வந்தது ஃப்ளாஷ். அப்படியே வராரு மெக்கானிக்கலாக, உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு திருப்பியும் போகிறாரு. திரும்பியும் குளிச்சுட்டு வந்த உடனே ஒய்ஃப்கிட்ட அந்த புக்கை எழுதணும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எழுதிட்டு போகிறீங்களேன்னு. அப்போது ஈவன் ஆன்மீகத்தில் கூட ஒரு தன்வயம் எழுந்தன இல்லைன்னா, when you go beyond the conscious mind you get the ultimate truths.
இதுதான் விஞ்ஞானம் ஆன்மீகம் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டரு. அதனால் நீங்கள் விஞ்ஞானத்தையும் பெருசுன்னு நினைக்க தேவையில்லை, மெய்ஞானம் சின்னதுன்னு நினைக்க தேவையில்லை. இட்ஸ் ஆல் தி ஹேவக் பிளேடு பை நேச்சர் யூஸிங் யுவர் சிஸ்டம். அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம். விஸ்வாமித்ரர், வேதவியாசர், வசிஷ்டர் போன்ற மாபெரும் ரிஷிகள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்த காலத்தில் மன்னர்களின் அரசவையில் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸாகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். திரேதா யுகம், துவாபர யுகம் முழுவதும் மற்றும் கலியுகத்தில் மன்னராட்சி நடைபெற்ற காலம் வரை இந்த தர்ம பரிபாலன ஆலோசனை முறை நடைமுறையில் இருந்ததால் மன்னர்கள் நல்வழிப்படுத்தப்பட்டு மக்கள் வளமாக வாழ்ந்தார்கள் என்று நமது வரலாறு கூறுகிறது. இன்றைய மக்களின் துயரங்களுக்கு இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தர்ம பரிபாலன ஆலோசனை அரசாள்வோருக்கு இல்லாமல் போனது ஒரு முக்கியமான காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? முன்காலத்தில் கூட இந்த மாதிரி உயர்ந்த நிலைகளை தொட்டவர்களுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்திருக்கு. நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஞானி. அப்போது அந்த ராணியுடைய சிலையை ஒரு சிற்பி வடிக்கிற போது அவன் சொல்கிறான், இந்த சிலையில் ஒரு குறை இருக்குன்ட்டு. என்னன்னா, அந்த ரைட் சைடு தொடையில் ஒரு மச்சம் இருக்கணும் அப்படின்னு. எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது, ராணியினுடைய ரைட் சைடு தொடையில் மச்சங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே அபவாதம் வந்துடுது. இவன் எப்படி சொல்கிறான், அந்த சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு பர்சனாலிட்டிங்கிறது. அந்த சயின்ஸை வச்சு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. நீலகண்ட தீட்சிதரை கண்ணை குத்தி சொல்லிட்டான் அந்த ராஜா. இப்படிலாம் நடந்தது. அதே மாதிரி நம்ம ஊரில் சதாசிவ பிரம்மேந்திரால் இருந்தார். அவர் ரோட்டில் நடந்து போகிறாரு. திருவாங்கூர் ராஜா மேலே நின்று பார்த்துன்னு இருக்கான். இவர் கும்பிடலையேன்னு அவனுக்கு கோவம். என்னன்னா, அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு. பார்க்கலாம், அவர் கையை வெட்டுன்றான். அவர் போயினேங்கிறாரு, அவர் கையை வெட்டுறாங்க, கை கீழே கிடக்குது, அது கூட தெரியாமல் அவர் பாட்டி போயினேங்கிறாரு. அப்போ ராஜா கீழே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. கை எடுத்து ஒட்டின உடனே திருப்பியும் கை வந்துடுது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் பெரிய மகான்களாகவும் ஞானிகளாகவும் இருந்தவங்களுக்கு கூட அவங்களுடைய அறிவே அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஹலபேடு, பேலூரெல்லாம் போகிறீங்க கர்நாடகாவில். நீங்கள் ஆந்திராவில் இருக்கிற விஜயநகரம் கிடையாது, விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கே பேலூர் ஹலபேடு கிட்ட இருந்தது இல்லையா, அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கே ஒரு பெரிய மந்திரி இருந்தான், ரொம்ப பெரிய அறிவாளி. ஸோ அந்த மந்திரியை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜாவுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் வர மாதிரி, ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ராஜாவுக்கு புத்தி கெட்டு போகுது. அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகுது. விஜயநகர சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகிறதுக்கு அது ஒரு காரணம். அதனால் வரலாற்றில் விஞ்ஞானிகளும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், மெய்ஞானிகளும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். இந்த உலகம் பொறாமை பிடிச்சது. யாருன்னா ஒருத்தன் உருப்பிட்டானாக்கா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு என்னென்னா, மற்றவங்கெல்லாம் தன்னை விட கீழே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதாவது ஆல்வேஸ் சம்படி, ஒரு சாமியார் இருக்கார், அந்த சாமியார் கூட இவன் போடுற 4 நாள் அவர் சாமியாராக இருந்தால் தான் இவனுக்கு மரியாதை. அந்த சாமியார் இவனை விட வசதியாக இருந்தார்னா இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ என்னை நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம் அதுதான். நான் அவனை விட வசதியாக இருக்கேன், அவனோட ஜாலியாக இருக்கேன், அதனால் அவனுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. நம்ம அப்படி தாடிக்கிடி வச்சுன்னு காவி கீவி கட்டின்னு ரொம்ப சாமியாட்டம் ஏழையாட்டம் உட்காந்துக்கணும். அவன் நம்ம தட்டில் 10 ரூபா போட்டுருவோடனே அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரணும். நான் தான் 10 ரூபா போட்டேன்ற மாதிரி வரும். இது ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில். தம்மின் மெலியாரை தாம் நோக்கி அப்படின்னு திருவள்ளுவர். நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்த்து அந்த சந்தோஷப்படுறது தான் மனிதனுடைய இயல்பா இந்த உலகத்தில். அதனால் எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, 2 பேரில் யாருன்னா ஒருத்தர், இல்லை ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க, 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் வசதி ஆகிட்டாக்கா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பில்கேட்டு அவன் இவெல்லாம் பணக்காரனாக இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தப்பித்தவறி வசதி ஆயிடுச்சுன்னா இவங்க அப்படியே பொறாமையிலேயே வெந்து செத்துவிடுவாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனைகள். அதனால் பொறாமைங்கிறது எல்லார்கிட்டேயுமே இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது தான் ஆன்மீகம். லௌகீகம் என்பது பொறாமை. அதனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அழுக்காறுனா பொறாமை.
அதனால் வர்ற ஆசை, அவங்ககிட்ட அது இருக்குது என்கிட்ட இல்லையன்ட்டு, அதுக்கு பேர் அவா. அது நிறைவேறலைன்னா வர்றதுக்கு பேர் கோபம், அதுதான் வெகுளி. அந்த கோபத்தில் வர்றது தான் கெட்ட வார்த்தைலாம். அப்போ 4 இருக்கான்: பொறாமை, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இந்நான்கும் இழுக்காய் என்று தரம். அப்போ தர்மமாக வாழ்கிறது என்ன? இந்த 4ஐயும் விட்டு வாழ்கிறது. 4த்துக்கும் அடித்தளம் என்ன? பொறாமை. அதனால் இந்த பொறாமையிலேருந்து ஜனங்களால் வெளியே வரவே முடியாது. நம்ம எவ்வளோ பார்க்குறோம், ஒரு பையன் நல்லா படிப்பான் கிளாஸில், அவன் நல்ல ரேங்க் வந்துடக்கூடாதுன்னு அவன் புக்கெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க. செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் டைமாக பார்த்து அவன் புக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருவாங்க, அவன் படிக்கக்கூடாதுங்கிற மாதிரி. இது எல்லா லெவல்லையுமே இருக்குது. ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சு யாருன்னா பாஸ் கிட்ட நல்ல பேரில் இருக்கான்னா அவனை எப்படி கீழத்தெல்லாம் குறிப்பறிக்கலாங்கிற மாதிரியான டெண்டன்சிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். நமது கோவில்களில் மூலவரை வணங்குதல், கோபுரம், கொடிமரத்தை வணங்குதல் என்று ஆரம்பித்து பிரகாரங்களை வலம் வருவது வரை பல வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த வழிமுறைகளை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அதை பின்பற்ற முடியாமல் இருக்கிற ஒரு படிநிலை சாதகன் கோவிலுக்கு சென்று சாமியை மட்டுமே கும்பிட்டு விட்டு வந்தால் அதற்குண்டான பலன் எதுவும் அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கோயிலே ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்திலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாகசம். அந்த காலத்தில் ஜனங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் இந்த ராஜா தான், அந்த நாட்டுக்கு ராஜா. அவன் சிற்றரசனும் பேரரசனும் எவனோ ஒருத்தன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவுக்கு தேர் இருக்குமா, அதனால சாமிக்கு ஒரு தேர். ராஜா பல்லக்கில் போவானா, சாமியை பல்லக்கில் தூக்கு. அந்த கொடிமரம் இருக்குமா ஒரு நாட்டில், அந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு கொடிமரம் பண்ணு. இப்படி தான் அந்த கடவுள் வழிபாடே வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜா தான், அந்த ராஜாவுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கடவுளுக்கு கொண்டாண்டானு. ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. அதனால் கடவுளுங்கிறவன் இது எதுவும் கிடையாது. அவன் கல்லுங்க உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் நமக்கு புரியறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா, உனக்கு தெரியாத ஒரு பழங்குதுன்னு வை, இது மாம்பழம் மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். அப்போ மாம்பழம் உனக்கு தெரிஞ்சிருந்தாக்கா உனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வரும். அதனால் புரியாத கடவுளை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ராஜாவை யூஸ் பண்ணாங்க. அதனால தான் கோயிலுக்கும் பிரகாரம் இருக்கும், ராஜா இருக்கிற அரண்மனை இருக்கு இல்லையா, அதை சுற்றி மாட வீதிகள் இருக்கும், கொடிமரம் இருக்கும், பல்லக்கு, தேர். சாமிக்கு ராஜா நல்லா சாப்பிடுவான், அதனால் சாமிக்கு சாப்பாடு வைக்கணும். ராஜாவுக்கு அந்த காலத்தில் பாத்ரூமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஷவர்லாம் கிடையாது இல்லையா, அதனால் ஒரு இதில் உட்கார வச்சு அவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் கொட்டு, பன்னீர்லாம் கொட்டி பூஜை பண்ணுற மாதிரி இன்றைக்கி கடவுளுக்கு பண்ணுற மாதிரி அவனுக்கு பண்ணியிருந்தாங்க. அது கடவுளுக்கு வந்துச்சு. எல்லாமே இப்படி தான். ராஜாவை அந்த காலத்தில் புலவர்கள்லாம் எதில் நின்று அவனுக்கு வர வேண்டிய சோத்துக்காக நீ அந்த ராஜா இந்த ராஜா இவனை கொன்னவன் அவனை கண்ணவன் ஏதாவது 4 விடுவாங்க. கடவுளுக்கும் அதே மாதிரி சோத்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டே இல்லை. கடவுளுங்கிறது ஒரு ஜோதி. அந்த ஜோதி உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அதனால் இதுதான் பெரிய ஒரு விஷயம். அதனால் கோயிலுக்கு போகணும் கும்பிடணும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. என்ன இருக்குது, வீட்டில் இருந்தால் யாராவது சொந்தக்காரன் அவன்லாம் கழுத்து இருப்பான், இல்லை வீட்டில் யாராவது டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் என்டிக்கண்டே குடி பார்த்துடணும், வீட்டை விட கோயிலேருந்து கொஞ்சம் சேஃப்னு. ஒரு கோயிலுக்கு வண்டியானாக்கா அங்கே யாரும் உன்னை ட்ரபிள் பண்ண மாட்டான். நீ ஏன் ஃபோனை அட்டென்ட் பண்ணலன்னா உனக்கு ஒன்றும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ கோயிலுங்கிறது ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நீ ஆஃபீஸ் நடத்துகிற மாதிரி உனக்கு ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அவ்வளோதான். கோயிலுக்கு போகணுன்னு எங்கேயுமே இல்லை. மரத்தடியில் உட்காந்து கூட உன்னால் மைண்டில் நினைக்க முடியும்னா ரொம்ப பெரிய ப்ரேயர் அதுதான். மனித வாழ்க்கையில் வெற்றி என்பது முக்கியம்தான். தவறான வழியில் பெறும் வெற்றியும் தோல்விதான். சரியான வழியில் பெறும் தோல்வி கூட ஒரு வகையான வெற்றிதான் என்று சுவாமி விவேகானந்தரின் போதனை மொழி ஒன்று கூறுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த பாடம் எது என்பதை தாங்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது கலியுகம். கலியுகத்தில் யாரெல்லாம் ராங்காக இருக்கானோ அவன்லாம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். யாரெல்லாம் ரொம்ப நேர்மையாக ஆனஸ்டாக இருக்கானோ நல்லவனாக இருக்கானோ அவன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ நீங்கள் வெற்றின்றது எது நினைக்கிறீங்கன்றதை வச்சு தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். வெற்றி என்பது தன்னெஞ்செறிவது பொய்ய இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்.
நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகுன்னு உன் மனசாட்சி நீ நல்லவன் சொல்லும். மரணத்தைக் கண்டு அஞ்சாதவர்கள் இருக்கிறார்களா என்று நெப்போலியனிடம் ஒரு முறை கேட்டபோது நான் இருக்கிறேனே என்று பதில் சொல்லியிருக்கிறான். மரணத்தைக் கண்டு அஞ்சாத மகான்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதர்கள் இருக்க முடியுமா? மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படின்னு பாடின மகான்கள் இருக்காங்க. மரணத்தை பார்த்து நான் பயப்படுறதில்லை அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. யம தர்மம் வரபோது என் தம்பி அப்படிலாம் சொன்னால் விட்டு போகிறேன்னா, வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. அப்போ என்ன பண்ணோம்? உம்பர் பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியை சேர கருதுகிறேன். அப்போ சிவபெருமானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சிவப்பழமாக இருக்கக்கூடிய திருத்தணி மலையில் போய் முருகனை கும்பிட்டு உருப்படணும்னு எனக்கு தெரிய மாட்டேன்னுது. அவனுக்கு பூக்கூடை எடுத்துன்னு போகணும், மாலை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணணும், பணம் எடுத்துன்னு போய் தேங்காய் எடுத்துன்னு போய் அவனுக்கு ஆஃபர் பண்ணணும்னு எனக்கு தோண மாட்டேன்னுது. இந்த சோத்தை தின்றதுக்கு கேஎஃப்சிக்கு போகலாமா, சரவணபவன் போகலாமா, சங்கீதா போகலாமான்னு நான் உடம்பை சுமந்து அலைஞ்சின்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. இதெல்லாம் தான் நார்மலான மனுஷங்க செய்யுது. எங்கே போய் சாப்பிட்டா நல்லா இருக்கணும் அலையிறது, அவங்க இவங்க இப்படின்னு சொல்லி ஊருக்கு அதெல்லாம் பேசுறது, இவனும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடுறதில்ல சபதம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வேடிக்கை மனித வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ 199 பேர் இது மாதிரி தானே இருக்கானுங்க உலகத்தில் இல்லையா? தே ஆர் நாட் ரியலி ஹாப்பி தெம்செல்ஸ். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த ஹிப்போக்ரஸி தான் மற்றவங்கள குறை சொல்ல வைக்கிறது. இதுதான் உலகத்தினுடைய நேச்சர்ன்றது. அதனால் நீங்கள் திருப்பி த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கடவுள் உங்ககிட்ட அன்பாக இருக்கார், கடவுள் உங்ககிட்ட அறிவாக இருக்கார். அந்த அன்பு அறிவு ரெண்டு மாடு மாதிரி. இந்த வாழ்க்கைன்றது வண்டி. அந்த வண்டியில் நீ தான் பயணி, உன்னுடைய ஆத்மா தான் பயணப்படுது. இந்த அன்பை பயன்படுத்து, அறிவை பயன்படுத்து. இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமுங்கிற மாதிரி வாழ்கிற வித்தியை கற்றுக்கோ. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பற்றி நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நீ இருந்தாக்கா உன் மனசு உன்னை சந்தோஷம்னு சொல்லும். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. கிராப்பு விதவிதமாக வச்சுக்கிறது அதெல்லாம் அழகு இல்லை. யானை மேலே உட்காந்து போகிறது, பெரிய காரில் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் அழகல்ல. நம்ம மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்லவையா அப்படின்னு. ஸோ நெஞ்சத்து நல்லம் யாம் அப்படின்னு சொல்கிற அந்த நடுநிலைமைன்னா என்ன? கெட்டது நல்லது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவாலிட்டி ஆஃப் மைண்டில் போயிட்டே இருக்கான். வறுமை செழுமை ரெண்டுத்துக்கு நடுவில் ஈக்குவலாக போயிட்டே இருக்கிறான். அதுதான் அழகு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அழகை தேடினா போகிறோம், நீ வேறு எதுவும் இல்லை. அகநக நட்பது நட்பன்று அப்படின்னா முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பு. இப்போ உள்ளதுக்குள்ளே இருந்து நீ நிஜமாக லவ் பண்ணணும். வெளியே ஒருத்தரை பார்த்த உடனே வாயெல்லாம் வச்சுக்கணும் வாங்க அப்படின்னு அவன் போன உடனே அவனை பற்றி குறை சொல்லியிருக்கான்னு போய் அந்த மாதிரி இல்லாமல் மனம் மொழி மெயின் மூணுகுது. மனசுன்றது நினைக்கிறது, மொழின்றது பேசுறது, மெய்னா செய்கை. மனம் மொழி மெய் இந்த மூணுலேயும் ஒரே மாதிரி யாருக்கிறானோ அவன் சந்தோஷமாக இருப்பான். மனசு எதை நினைக்குதோ அதை தைரியமாக பேசணும். நீ என்ன பேசுனியோ அதை நீ கடைப்பிடிக்கணும். உலகமே உன்னை ராங்கன்னா கூட உன் மனசு எது சொல்லுதோ அதை நீ கடைப்பிடிக்கணும். இதுதான் மனம் மொழி மெய். மனு வாக்கு காயம் அப்படின்வாங்க. இப்படி யார் இருக்கானோ அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வாழ்க்கையில் இருக்காது. இந்த உலகமே என்ன சொன்னாலே அவன் கண்டுக்கவே மாட்டான் அதை பற்றி. நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்தால் போகிறோம். மற்றவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் உலகத்தில் வாழவே முடியாது. சர்டிஃபிகேட்டுக்கு வாழணுன்னா முடியவே முடியாது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு 10 பேர் உட்காந்து பேசியிருந்தாங்க ஹாலிவுட் டைரக்டர்ஸு. ஒருத்தன் வாஷ்ரூம் போகிறான்னு போனான், 9 பேர் அவனை பற்றி பேசியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க போகிற போதும் மீதி பேரெல்லாம் அவனை பற்றி பேசியிருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஆள் நகரவே இல்லை. நீங்கள் போலியான்னாங்க. நான் போனால் என்னை பற்றி பேசுகிறீங்களே நான் போகல அங்கேயே உட்காரலாம். அதனால் இந்த உலகத்தில் இந்த லூஸ் டாக்ன்றதும் காசிப் பண்ணுறதும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயங்கள். எல்லா நிலையிலுமே இந்த மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்தா வாழவே முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒன்று தெரியும் நீ நல்லவனா கட்டவனான்னு. அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க பாரு. மனுஷங்களை பற்றி உனக்கு என்ன இருக்குது? நாளைக்கு சுடுகாட்டில் அவனும் தான் பக்கத்து போய்ட்டு கிடக்க போகிறான். அவனை பற்றி உனக்கு என்ன நாய்.
இந்த உலகம் அழிவு வரும்போது தங்களை இன்றளவும் உண்மையாக விசுவாசிக்கிற தங்களது அடியவர்களை மகேந்திரகிரி மலைக்கு அழைத்துச் சென்று அவர்களை காத்தருள்வீர்கள் என்று தாங்கள் நீலாங்கரையில் ஆன்மீகம் செய்து வந்த நாட்களில் ஒரு அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த உலகம் மிகச் சீக்கிரத்திலேயே பேரழிவை சந்திக்கும் என்று தாங்கள் சொல்லி வரும் நிலையில் தங்களது ஆத்மார்த்தமான அடியவர்களை காப்பாற்றி பாதுகாப்பதற்காக தங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதனை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் ராமராஜ்யத்தில் பொன்னபிரம்மம் கோயிலில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டீங்க, தேர் பார்த்தீங்க, பல்லக்கு பார்த்தீங்க, பிரசாதம் சாப்பிட்டீங்க. இப்போது அறிவார்ந்த நிலையில் ஏதோ 4 விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த நேரத்தில் உலகம் அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோ, உனக்கு எதாவது நஷ்டமா? இல்லை, யூ ஆர் ஆல்ரெடி இன் தி ரைட் ஆம்பியன்ஸ் அண்ட் ரைட் ஃபிலாசபி ஆஃப் லிவிங். அதனால் எது ஒன்றும் தானாகவே நடக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும், பகவத்கீதை. அதனால் யூ கான்ட் பிளான் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போது ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோ, மெட்ராஸில் எல்லாரும் அங்கங்கே ஹெல்டர் ஷெல்டர் ஓடுவானுங்க இல்லையா? வெள்ளம் வரும்போது அவன் ஓடுவான். அதில் யாராவது ஒருத்தன் ஹை பில்டிங் மேலே ஏறி உட்காந்து தப்பிக்கிறவங்க. இப்போ 3-4 மாதத்துக்கு முன்னாடி எப்போயும் வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போ எல்லோரும் விட்டு இறங்காமல் மாடியில் உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கூட தண்ணி வந்துடுச்சு இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை. அதனால் மகேந்திரகிரிக்கு தான் போகணுன்னு இல்லை. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் அந்தமானில் ரொம்ப பெரிய இது கடல் சீற்றம் வந்து எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ இன்க்ளூடிங் நம்ம கோவிந்தன் ஐஏஎஸ்லேருந்து எல்லோரும் மலை மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. ஹெலிகாப்டரில் போய் 4 பேரா 5 பேரா அங்கேருந்து மீட்டு கொண்டாந்து விட்டாங்க. அதனால் எது வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணணும்? ஷுட் ஆல்வேஸ் கீப் தி ரைட் தாட்ஸ், ரைட் டீட்ஸ் அண்ட் பி இன் த ரைட் பிளேஸ். அவ்வளோதான். அப்போ என்ன நடந்தால் என்ன, அது தலையில் நமக்கு ஏற்கனவே எழுதி வச்சுட்டு தான் நடக்க போகுது. அந்த மாதிரி நடக்கணும். யூ கான் சே கும்பலோடு கோவிந்தான்ற மாதிரி நம்ம லிஸ்ட்டு போட்டு டிக் அடித்து அட்டெண்டன்ஸ் எடுத்து எல்லோரும் ஏறுங்க பஸ்ஸில் ரயிலில் நம்ம போய் மகேந்திரகிரியில் உட்காந்துக்கலாம்லாம் பிளான் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். எது நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும். அதுக்குள்ளே தகுதிகளை நாம் வளர்த்துக்கிட்டு இருந்தால் போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. தகுதியோடு இருந்தால் காட் வில் கம் டு அவர் ரெஸ்கியூ. என்ன பண்ணணுன்றது நம்மளை விட அந்த ஆளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். டோன்ட் பாதர் அபவுட் சச் பிளானிங். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு வானிலை அறிக்கையை பார்த்த உடனே எல்லோரும் ட்ரெயின் பிடிச்சி நேராக போய் திருக்குறுங்குடியில் உட்காந்துன்னு இருக்க முடியுமா? அடுத்தது மலை ஏறிடலான்ற மாதிரி பாசிபிள் இல்லை இதெல்லாம். அதனால் எல்லாமே ஆல்ரெடி ரிட்டன். முன்னர் நம்ம நிச்சயினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடை நம்ம வசத்தில் இல்லை, எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனுடைய போக்கில் நடக்கும். நீ சாட்சி மட்டுமே மனிதான். யூ ஆர் ஒன்லி a witness to whatever happens around you. But you should definitely understand that கடவுளுக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே எதுவும் நடக்க முடியாது. ஞானம் அடைந்த புத்தர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மனைவியை சந்தித்த போது அவரது மனைவி, இந்த ஞானத்தை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அடைந்திருக்க முடியாதா என்று கேட்டதற்கு, அது முடியும்தான், அன்றைய சூழ்நிலையில் நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கௌதம புத்தர் கூறியிருக்கிறார். பற்றற்ற நிலையில் ஞானம் அடைந்த புத்தர் ஏன் அவர் தனது மனைவியை சந்திக்க வேண்டும்? தான் தவறு செய்துவிட்டேன் என்று தனது மனைவியிடம் ஏன் மன்னிப்பு கோர வேண்டும்? அதே மாதிரி இன்னொரு கண்டெஸ்ட் இருக்கு. ஆனந்தான்னு ஒரு ஆள் எப்பயுமே புத்தர் கூட இருப்பான். ஒய்ஃபு அவங்க அம்மா 2 பேரும் இவரை பார்க்கணுங்கிறாங்க புத்தரை. ஆனந்தா கிட்ட சொல்கிறாரு, நீ என் கூடயே இருக்கலான்னு நான் ஒத்துக்கினது உண்மை தான், ஆனால் அவங்கெல்லாம் லேடிஸு ரொம்ப எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, அதனால் நீ இந்த ஒரு மணி நேரம் என் கூட வராதேன்னு. ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த அம்மா தோலை பிடிச்சி, சட்டை பிடிச்சி, துண்டை பிடிச்சி, பாவி மனுஷா என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், எங்களெல்லாம் ஆதியாக விட்டு இப்படி போனியே, இதான் நீ சொன்ன லவ்வா அப்படின்னு சொல்லி மூங்கில் குத்தாது குறை எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் பொறுமையாக. அப்புறம் சொல்கிறார், நான் உன்னை லவ் பண்ணலன்னு யார் சொன்னது? இப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்ன்றது என்னங்கிறதே எங்கள் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைகிட்டேருந்து கற்றுக்குன்னு அந்த லவ்வை எக்ஸ்பேண்ட் பண்ணேன். நான் இன்னும் பெரிய அளவுக்கு அந்த லவ்வை வளர்த்து கொண்டு போய் சித்தார்த்தனாக இருந்தனான்னு இப்போ புத்தன் ஆகி போயிட்டேன் அப்படின்ற ஒரு விளக்கமும் அதில் கொடுத்துருப்பார். புத்தர் அவர் சிஷ்யங்கள்லாம் ஒரு ஊர் வழியாக போயின்னு இருப்பாங்க. எல்லோரும் திட்டுவாங்க அவங்கள, எல்லாம் சாமியாருங்க பொறிக்கிங்க அப்படின்னு.
அப்போ சிஷ்யங்களுக்கு கோபம் வரும், என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. புத்தர் சொல்கிறார், இதுக்கு முன்னே வந்தீங்களே அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஸ்வீட்டு கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்கன்னு. என்ன பண்ணேன், அதை பிரசாதமாக அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டோன்னு. அப்போ இவங்க கொடுக்குற திட்ட கூட இவங்களுக்கே கொடுத்துட்டு நீ பாட்டிக்கு வந்துன்னு இருந்தாரா. அதாவது எல்லாம் கடந்து ஒரு நிலை வர்றபோது இப்படிலாம் தோணும் எனக்கு. புத்தர் ஒரு நதிக்கிட்ட உட்காந்துக்கிறாரு, ஒருத்தன் வந்து அரை மணி நேரம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், போயிட்டான். ஒரு கழிச்சு வந்து சாரி நான் உங்களை ரொம்ப திட்டேன் அப்படின்றான். நீ யாருப்பா, என்ன நீ திட்டவே இல்லையேன்னு. என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துல தாங்க நீங்கள் உட்காந்துருந்தீங்க, நான் உங்களை நல்லா திட்டினேன்றான். இந்த தண்ணி இருக்கே, இந்த தண்ணி எங்கே போகுது பாருன்னாரு. அங்கே போகுதுன்னா, அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னே இங்கே இருந்த தண்ணி அங்கே போயிடுச்சு இல்லை, அதனால் அரை மணி நேரத்துக்கு முன்னே நீ திட்டின புத்தனும் அந்த திட்டும் அங்கே போயிடுச்சு, இப்போ இங்கே இல்லைன்னாராம். ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டில் நம்முடைய ஃப்ளெக்சிபிள் மைண்ட் ஆர் இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங்களை வச்சு வரக்கூடிய விஷயங்கள். கடைசியில் அதே புத்தருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உலகம் பொய்யின்னு. ஏன்னா அவருடைய கசின் ஒருத்தன் தான் தேவதத்தன், அவன் எப்போ பாரு நோண்டிக்கினே இருப்பான், இவரை பற்றி தப்பாக பேசுவான், எல்லாம் நடந்தது. அண்டு லாஸ்ட்டில் சில பேர்கிட்ட இந்த புத்தர் நல்ல ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சிஷ்யங்க, புத்தர் சிஷ்யங்கள்லாம் ஓடுறாங்க. அவங்க கூட பூமி பிளந்து எல்லாரும் பூமிக்குள்ளே புசுக்குன்னு போட்டாங்க. அதை பார்த்தா மீதி கொஞ்சம் பேர் ஐயோ தப்பு பழகுதுன்னு திருப்பியும் புத்தர்கிட்ட வந்தாங்க. இதெல்லாம் பார்த்து புத்தர் வந்து கடைசி நாட்களில் மன வருத்தத்தில் இருந்தார். ஒரு அரண்மனை வாசம், அழகான பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு சாமி ஆகி நாம் புத்தராகி மக்களுக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சோம், ஆனால் மக்கள் உருப்படவே இல்லையே அப்படின்னு ஒரு சோகமான மூடில் இருந்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். இந்த உலகத்தில் எல்லாமே சூன்யம்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். க்ஷீணம்னா துக்கம், இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் துக்கம்தாங்குது அப்படின்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து இவரை பிடிக்காதவங்க, வாழ்நாள் பூரா அந்த பிடிக்காதவங்க இருப்பாங்க எல்லா சாமிக்கும். ஒரு ஏழை பொம்பளைக்கிட்ட விஷம் வச்ச சாப்பாடு கொடுத்து அவர் கொண்டு போய் கொடு சாப்பிடுவார்னு. இவருக்கு தெரியுத விஷங்குதுன்னு, ஆனால் தைரியமாக சாப்பிட்றாரு. ஏன்னா அவருக்கு போகணுன்ற எண்ணம் வந்தாச்சு. இதையே ஒரு ப்ரொடெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் உயிரை விட்டார் புத்தர். உங்களுக்கு இதில் சந்தேகமே வேண்டியதில்லை. பாரதியார் ஒரு கவிதை இருப்பார், எவ்வளோ எவ்வளோ மகான்கள் சாமிங்கெல்லாம் எப்படி எப்படி செத்தாங்கன்னு. அழகான கவிதை அது. இதுதான் உலகத்தோட வரலாறு. நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். புத்தர் இந்த பாய்சன் ஃபுட்டில் அதை சாப்பிட்டு செத்தார் பாவம். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான். அவ்வளோ பெரிய ஜெகத்குரு சங்கராச்சாரியார், நல்லா யோசனை பண்ணு. அவரும் இறந்தாருன்ற ஒரு தியரி இருக்குது. கேதார்நாத்திலிருந்து அப்படியே மலை ஏறி போயிட்டாரு கைலாசத்துக்குன்றது இன்னொரு தியரி. அதற்கடுத்த ராமானுஜனும் போனார். ராமானுஜர் தான் உகந்த திருமேனின்னு ஸ்ரீரங்கத்தில் தன் உடம்புக்கு புடம்போட சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு, கருப்பாயிட்டாரு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு போய் தைல காப்பு போடுறாங்க அவருக்குன்றாங்க. அவரும் தான் போனார். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான். எவ்வளோ நல்ல ஒரு இயேசு, அவரும் தான் சிலுவையில் போனார். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். கிருஷ்ணர் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்கிறார். அப்போ ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தான் இல்லையா, அவன் ஜரான்ற ஒரு வேடனா பிறந்திருக்கான். எதுக்காக, ராமாயணத்தில் இவர் வாலி வதம் பண்ணுறார் சுக்ரீவங்கனுக்காக. அவன் சொல்கிறான், நான் ராவணனை வண்டுன்னு கையில் பிடிச்சவன், உனக்கு ராவணனை தான் அழிக்கணும்னா என்ன கேட்டுருந்தா போகிறேன், இந்த சின்ன குரங்கையை பிடிச்சின்னுக்கிற அப்படின்னு. இல்லை இன்னொன்று அவர் சொல்லுவார், சத்திரத்தே அது சத்திரத்தே இது கீழகம்னுவார். அதர்மத்தை எதிர்த்து போராடுறது கூட தர்மந்தாம்பா அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தான் நாங்கள்லாம் குரங்குங்க. நல்லா யோசனை பண்ணு. இப்போ அவன் பொண்டாட்டி இவங்ககிட்ட வந்திருந்தா திருப்பியும் அவங்ககிட்ட தான் போனான். எல்லாம் குரங்குங்க, எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. குரங்கு என்ன தாலி கட்டின்னு மாங்கல்யம் தந்திரம் என்ன சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணுதான். குரங்கு பறவை அதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நீ வந்து மனுஷன் அந்த ஆங்கிளில் பார்க்குற, நாங்கள் குரங்குங்க, எங்கள் ரூல்ஸ் எங்களுக்கு எனக்கு கொலை பண்ண தப்புன்னு. அப்போ ராமர் சொல்கிறார், சரிப்பா ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் எப்படி இந்த பிறவியில் உன்னை கொலை பண்ணணும், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்ன கொலை பண்ணிவிடு, நம்ம கணக்கு சரியாக போடுவோன்ட்டார். ஸோ அவன் வந்து பிறந்திருக்கான், அவன் தான் ஜரா என்ற வேடன். இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, பாண்டவ வம்சத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து துர்வாச ரிஷிக்கிட்ட ஒரு பையனுக்கு புள்ளதாச்சி வேஷம் போட்டு பொம்பளை மாதிரி பண்ணி உலக்க வச்சு கட்டி, சாமி இந்த பொண்ணுக்கு என்ன குழந்த பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அவர் உலக்க பிறந்து உங்கள் குலம் நாசம் ஆகுன்றார்.
பலராமர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு உலக்கையை நல்லா அரைச்சி எதிரில் இருக்கிற இரண்யானதியில் கலக்கிடுங்கன்றார். அந்த சாம்பல் எல்லாம் வந்து கோரப்புல்லாம் முளைக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாருங்க, நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள்லாம் கிராமத்தில் கத்தி சண்டை போடுவீங்க தொடப்பு குச்சி வச்சு, அந்த மாதிரி அந்த கோரப்புல்லை எடுத்து ஒருத்தொருத்தான் அடிச்சிக்கின்னு அந்த அதிலே தான் அவனுக்கு சாவுன்னு இருக்குது. எல்லா வம்சமும் செத்து போச்சு. கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காந்தாரி சாபம் கொடுத்தா, என் பெத்த வயிறு பற்றி எரிதா, இவன் கொல்லலாம் நான் சாகணும், சரிம்மா நான் அந்த குளத்தில் நான் தாங்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன்ட்டான். அப்போ அந்த வேடங்கிறான் இல்லையா, அவனுக்கு அவர் கால் பார்த்தா மான் மாதிரி தெரியுது. அந்த இதற்கு இல்லையா இரும்பு உலக்க, அதில் ஒரு பிட்டு மீந்து இருந்தது. அதை எடுத்து இவன் தன்னுடைய அம்பு நுனியில் வச்சுருந்தான். ஸோ அந்த அம்பை விட்டா மானுன்னு நினச்சி அது கிருஷ்ணருடைய காலில் தைச்சி அவர் இறந்து போயிட்டார். அப்போ ஃபுல்லாக ராமாயண காலத்தில் வாலிக்கு கொடுத்த வரம் இல்லையா, நீ என் அடுத்த பிரிவில் கொல்லாம், இந்த பிரிவில் கிருஷ்ணர் ஜரா நடந்துச்சு. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும். நமக்கு புரியலாம் புரியாமல் போகலாம், ஆனால் நடக்கும். எல்லாம் அதனுடைய போக்கில் நடக்கும். அதனால் இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் நேர்மையானவங்க இல்லை, யாரும் தப்பானவங்க இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய வாசனைகள். இந்த பிறவியில் நல்லவனாக இருப்பேன், போன பிறவியில் நீ எப்படி இருந்தாலும் உனக்கு ஏதாவது தெரியுமா? இதே யாரை பற்றியும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒருத்தன் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன்னு. அவன் வந்து ஒரு 27 தலைமுறைக்கு எல்லா ஐயருங்களையும் கொலை பண்ணினே தான். அவன் சத்திரியன், அதனால் எல்லாரையும் கொலை பண்ணினே தான். அதுக்கப்புறம் பரசுராமர் வந்தார் பிராமண குலத்தில். அவர் 27 தலைமுறைக்கு சத்திரியர்கள்லாம் கொலை பண்ணினே இருந்தார். இதெல்லாம் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ன்ற மாதிரி அவங்க இவனை கொன்னாங்க, இவங்க அவனை கொல்றாங்க. அதனால் இந்த உலகத்தில் யாருமே கெட்டவன் இல்லை, யாரும் நல்லவன் இல்லை. God knows what is right, what is wrong, and he uses human instrument to redress things. இதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் கடவுள் ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறான். அதனால் யாரையும் நீ நல்லவன் சொல்லாது, யாரையும் கெட்டவன் சொல்லாது. நீ நல்லவன் கெட்டவன் சொல்கிறது இந்த பிறவி வச்சு தானே. அவனோட ஃப்ளாஷ்பேக் உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வெறுப்பு விருப்பு கூட போன ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டி. இதுக்கு முன் ஜென்மத்தில் நீ யாருக்காவது தொந்தரவு கொடுத்தா இந்த பிரிவில் அவனுக்கு ஒன்று பார்த்தா வெறுப்பாக இருக்கும். போன ஜென்மத்தில் யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தில் அவன் யாராக இருந்தாலும் அவனை பார்த்தா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் வரும். அதனால் நீ எதையுமே ஆராய்ச்சி பண்ணாத. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான், அவனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாம் தப்பு பண்ணுறான், ஆனால் எல்லா இடத்துலையும் கடவுளுடைய கண்காணிப்பு இருக்குது, கடவுளுடைய சூப்பர்விஷன் இருக்குது. அதனால் யாரும் இந்த உலகத்தில் தப்பிச்சிட முடியாது, கடவுளுடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்க முடியாது. நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க. நீ யோசனை பண்ணிப்பார், எவ்வளோ பெரிய மகான்கள் வந்தாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களோ இல்லையா? நான் தான் சொல்கிறேன், பரமாச்சாரியார் நீ எந்த குறையும் இந்த பிரிவில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு பழுத்த வேதி ஸ்காலர், 12 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடாக நேர்மையாக இருந்து மந்திரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது தெரியுமா? ஒரு கண்ணு வேலை செய்யாது, ஒரு கண்ணு கொஞ்சோண்டு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவருக்கு காற்று இது லங்குக்குள்ளே மணலுக்கு போயிட்டு ஒரு லங்கு வேலை செய்யாது. எதுவும் சாப்பிடாமல் இருந்திருந்து அவருக்கு வந்து கிரானிக் அல்சர், வயிற்றில் எல்லா வியாதியும். நேற்று கூட அவர் எப்படி சத்தாருன்னு பார்த்துருந்தேன் நான். அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு நான் சாக போகிறாருன்னு எல்லாரும் அவரை சுற்றி படுத்துன்னேக்கிறாங்க. திடுக்குன்னு நல்லா ஆயிடுறாரு, அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே 2 பேர் அவரை பிடிச்சிக்கிறாங்க, என்ன குளிப்பாட்டுங்கன்றாரு, குளிப்பாட்டுறாங்க. அன்றைக்கி வந்து துவாதசி, ஏகாதசி அன்றைக்கி பட்டினி, துவாதசி அன்றைக்கி பாயசம் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் நல்லதெல்லாம் சாப்பிடுவாங்களாம். அதனால் அதெல்லாம் கொடுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாராம். சாப்பிட்டு எனக்கு டாய்லெட் போகணுன்னாராம். டாய்லெட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க, காலை ஒரு உதறினாராம், அவ்வளோதான். இல்லை, யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு தான் போகணும் இந்த உலகத்தில். அவர் இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணார், காமாட்சி ஏன் அவரை நீ காப்பாற்றலைன்னு கேட்கக்கூடாது. மனுஷனுடைய உடம்புன்ற போது அது கர்மா இருக்குது, உள்ளகிற ஆத்மான்ற போது எந்த கர்மாவும் கிடையாது. வால்மீகி, அருணகிரியார், கண்ணப்ப நாயனார் போன்ற மகான்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு எதுவும் இருந்ததில்லை என்றாலும்
உலகியல் வாழ்வில் இருந்த பிறகுதான் அவர்கள் ஞானம் பெற்றார்கள். ஆனால் தாங்களோ உலகியல் வாழ்வில் இருந்தபோது உயர்நிலை கல்வியையும் வசதியான வாழ்க்கையையும் அதன் அனுபவங்களையும் பெற்ற பிறகுதான் இந்த ஞான நிலையை அடைந்தீர்கள். ஞானம் பெற்ற ஒரு மகானுக்கு இந்த அடிப்படை கல்வியும் உலக அனுபவமும் தற்போது உள்ள காலகட்டத்தில் அவர்களது ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்று தாங்கள் கருதுகிறீர்களா? அவரவர் அனுபவமும் அவர்தமை அறிவது. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். யாருக்கு எந்த மாதிரியான வேலை கடவுள் கொடுக்குறாரோ, அது போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோ, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோ, அதுக்கு ஏற்ற குவாலிட்டிஸ் குவாலிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட இருக்கா, எக்ஸ்போசர் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான்னு கடவுள் பார்ப்பார். இதுதான் லாஜிக் நம்பர் 1. இப்போ என் வேலை என்ன, ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அதுக்காக வந்திருக்கோம். ஜனங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். அறமிதென்றுமே மறமிதென்றுமே யாம் அருகிலாத போது அப்படின்ற மாதிரி எது ரைட்டு எது ராங்கன்னு ஜனங்களுக்கு தெரியலன்னா அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் நாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது. மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பேர வேலைவர் தந்ததினாலுங்கிற மாதிரி முருகர் கொடுத்தாரு அப்படின்னு அருணகிரி சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி எதுக்காக அவருக்கு தேவைப்பட்டது. தாமே பேர வேலைவர் தந்ததினால் இனி நாமே நடன்றார். அது மாதிரி சிவசங்கர் பாபாவுக்கு வாழ்க்கையில் விதவிதமான அனுபவங்கள். ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் பிறந்தோம், சாதாரணமான ஒரு ஸ்கூல் டீச்சர் குடும்பத்தில் பிறந்தோம், கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ண மிஷனில் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாக படித்தோம். அதில் பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸ்காலர்ஷிப் வாங்கினோம். வாணியம்பாடியில் வந்து ஒரு பிஎஸ்சி படித்தோம். மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம். யாருமே தெரியாது. இறங்கி ரோட்டில் நடந்து போய் 3 கடை வர்றதுக்குள்ளே 250 ரூபா சம்பளத்தில் வேலை வாங்கிட்டோம். 10 வருஷத்தில் 6000 ரூபாய்க்கு போனோம். எல்லாம் அப்படியே தானே. அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ் பண்ணோம். அதில் எல்லா பப்ளிக் லைஃப்பையும் பார்த்தோம், பிஸ்னஸையும் பார்த்தோம், நல்ல பெரிய பணக்காரனாக இருக்கிறது என்னங்கிறதையும் பார்த்தோம், கல்யாணம் குழந்தை குட்டியும் பார்த்தோம். நம்ம பப்ளிக் லைஃப்பை ரொம்ப பெரிய அளவுக்கு பார்த்தோம். இதெல்லாம் ஆகி ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டணுங்கிற நிலை வந்தபோது கட்டினோம். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஆனோடனே இப்படி மைண்டு மாறி போகணுன்னு இருந்துச்சு. அதுவும் மாறி போச்சு. காட்டுக்கு போகணுன்னு இருந்துச்சு. காட்டுக்கும் போயிட்டோம். நல்லா பரதேசி மாதிரி அலைஞ்சி தன்னந்தனியாக எல்லாம் பார்த்தோம். தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தோம். பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி போய் இன்னும் கடன் கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் பார்த்து திருப்பியும் தலையெடுத்தோம். அதுக்கப்புறம் 1996 நம்ம ஆன்மீகத்தை சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். 96 பெசன் நகருக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நீலாங்கரைக்கு வந்துட்டோம். நீலாங்கரையிலேருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ ஏறத்தாழ 28 வருஷமாக வந்து ஆன்மீகத்தில் உட்காந்துனே இருக்கோம் இல்லையா. 96 குடும்பத்தை விட்டுட்டோம். இப்போ இவ்வளோ விதமான அனுபவங்கள் எதுக்காக கடவுள் கொடுக்குறாரு, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும். இப்போ எனக்கு அனுபவம் இல்லைன்னு நான் அவனுக்கு என்னத்தை சொல்கிறது. நான் எதுவும் சொன்னாலே அது புக்கில் படிச்சுட்டு வளர்கிறதா தான் இருக்கும். இப்போ எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும். நல்லது தெரியும், கெட்டது தெரியும். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் என்னுடைய 35 வயசு 36 வயசு வரைக்கும். ஸோ ஐ கேன் கெட் இன் டு யுவர் ஷூஸ். உனக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் எக்ஸ்போசர்ஸ் வேணும்னு நீ நினைக்கிறோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் களவும் கட்டுமரங்கிற மாதிரி இதில் பலவிதமான அனுபவங்கள் வந்து பழைய ஜென்மத்து கூட கனெக்ட் பண்ணி கூட வரும். என்னென்ன அனுபவங்கள் இதுக்கு முன்பிறவிகள் இருந்தது அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் வந்தபோது கசப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்களை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். ஓ இப்படி இருந்தால் இந்த மாதிரி வருமா, இப்படி இருந்தால் இப்படி வருமானு ஒன்றும் நம்ம உழுந்து எழுந்து கற்றுக்கிறது தான். அப்படி கற்றுக்கிறதுனால தான் இன்றைக்கி நீ என்ன சொன்னாலையும் வந்து எனக்கு புரியும். அண்டு எதை பற்றியும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு பர்சன்ட் கூட டென்ஷன் ஆகவே மாட்டேன். இதெல்லாம் எப்படி முடியுது நீ சொல்லி பார்க்கலாம். அவ்வளோ அப்படியே புடம் போட்டார் கடவுள். என் வேலை இதுதான், ஜனங்களுக்கு நல்லது செய்யுது. அதனால் இதுக்கு என்னெல்லாம் வேணும், அந்த எக்ஸ்போசர். இப்போது இந்த இடத்துல உட்காந்து உலகத்தை பற்றி ஏதாவது கேட்டியான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆர்கிட்டு ஆனால் அண்டார்டிகா உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய்க்கிறேன் இல்லையா. அப்போ உலகத்தை பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப காஞ்சி கருவாடான ஒரு ஃபியூ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தவிர இது எல்லா உலகத்தையும் சுற்றிட்டேன். நான் நிறைய தடவை சுற்றிட்டேன். அதனால் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே உட்காந்துட்டு நீ ஏதாவது அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிறேன், நியூசிலாண்ட்லேருந்து வந்துக்கிறேன்னா நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அந்த பொண்ணு நியூசிலாண்ட்லேருந்து வந்த தண்ணி பாட்டில் வச்சுருக்கா. நான் சொன்னேன் இது சைனீஸ் பாட்டிலு. ஏன்னா நியூசிலாண்டில் எந்த ஃபேக்ட்ரியும் இல்லை, எல்லாம் இம்போர்ட்டட் தான். நமக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு நாட்டை பற்றியும் தெரியும். ஏன்னா எது விளங்குறதெல்லாம் எல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு என்ன சூட் ஆகிறேன் நான். இதே ஒரு பரமாச்சாரியாருக்கு இது முடியுமா? அவருக்கு சன்னியாசி, அவருக்கு எக்ஸ்போசர் கிடையாது. அவர் கடல் தாண்டி போனாவே பாவம்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு
டிசிப்ளின்லே இருந்தவர். அது நான் வந்து எல்லார்கிட்டையும் பேசுவேன், எல்லாம் பழகுவேன். ஒரு பரமாச்சாரியார் தூரமாக தான் இருந்துக்கிட்டு இப்படி தான் பண்ண முடியும். யூ கான் கெட் க்ளோஸ் டு பீப்புள். இது ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்களாம். அதனால் அவங்களுடைய மடம், அதனுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து அந்த டைப்பில் இருக்கும். பழங்காலத்து கன்சர்வேட்டிவில் இருக்கும். எல்லாமே மாடர்னாக இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கடவுள் கொடுக்குறான். இது என்னன்னா, மற்றவங்களுக்கு கொடுத்த வேலைக்கும் எனக்கு கொடுத்த வேலைக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று, அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள். நான் கடவுள். இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஐ ஆம் காட் மை செல்ஃப். அவதாரம்னா கடவுளே பூமிக்கு வர்றதுன்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் டிஃப்ரெண்ட் இன் தட் வே. மற்றவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள். இதை வச்சு சொல்கிறேன்றியா, எனக்கு என்னுடைய எல்லா பிறவியும் தெரியும். அப்போ நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம என்னென்ன எடுத்து வந்திருக்கோம், எத்தனையோ பிறவி எடுத்து இந்த உலகத்தில் வந்திருக்கோன்றது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, கோடிசாமி என்னுடைய ரெஃபரன்ஸ். கோடிசாமி சொல்லியிருக்காரு, தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம் அப்படின்னார். நீ தான் சிவன், நீ தான் வைகுண்டம். விசிறிசாமியார் சொல்லியிருக்காரு, சிவசங்கரா has gone to greater level than அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். கடவுளின் பிரதம மந்திரி இவர் தான் சொன்னார். அவங்கெல்லாம் ஏன் போய் சொல்லும். முருகர் வந்து ரத்னகிரி சாமி கிட்டேங்கிறாரு, கோடிசாமி கிட்டே இருந்தார், என்கிட்ட இருக்கார். அப்போ அவர் சொல்லுவார், இவன் என் ஆன்மா, ஊழ்வழி அன்பு நெஞ்சம்னு. அவரையும் முருகன் தான் பண்ணுறான், நான் என்னையும் முருகன் தான் பண்ணுறான். 2 பேருக்கும் பழைய ஜென்மத்து கனெக்ஷனில் நாங்கள் சந்திச்சிருக்கோன்னு ரத்னகிரி சாமியார் சொல்கிறாரு. இப்போ கோடிசாமிக்கிட்ட அலெக்சித்தர் உட்காந்துருக்காரு, நானும் உட்காந்துருக்கேன். அப்போ அலெக்சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படின்றாரு. அவருடைய ரோல் என்னன்னு கேட்குறாரு. அப்போது சாமி சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள் அப்படின்னாரு. அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள். நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள். தாத்தா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் தாத்தாக்கு சபாட். தாத்தா மகாவிஷ்ணு அவதார புருஷன், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் உலகத்தில் வந்திருக்கீங்கன்னாரு. இப்போ இவ்வளோ மகான்கள் ஏன் போய் சொல்லணும்? என்னுடைய அனுபவங்கள் ஏன் பொய்யா அதாவது நிஜமாக இருக்கக்கூடாது? ரெண்டாவது, இவ்வளோ நாடி, இவ்வளோ ஜாதகம், அது இது மனங்கள் தெருப்பூதி எல்லாம் இருக்குது இல்லையா, அத்தனை பேருமா ஒரே பொய்யை திருப்பி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தன் முட்டாளாருன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம். பட் எல்லாருமே ஒரே விஷயத்தையா சொல்லுவாங்க? அதனால் நீ வெயிட் பண்ணு. நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்ல, அந்த டைம் நெருங்கினே இருக்குது. அதாவது காகபுஜ நாட்டில் ஒரு வரி வரும், மக்கள் மனநிலையில் வேறுபாடு கொண்டு நின்றிட்டாலும், அந்த நாள் வரிப்படி. இன்றைக்கி பார்த்தா அவன் கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீமு, இவங்க அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த சாமி கும்பிட்றாங்க, இந்த சாமி, அந்த சாமியார் கும்பிட்றாங்க, இந்த சாமியார் இருக்குன்னு மன வேறுபாடு இருக்கலாம். கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும். ஜனங்க இன்னைக்கு பேயாடுற மாதிரி எல்லாருடைய மனசு, எல்லாருடைய சிந்தனைகள்லாம் குழப்பத்தில் தான் இருக்கு. அலையும் ஓர் காலத்து அலைந்து, அலையும் ஓர் காலத்து அலைந்து, ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து. இந்த அலை ஓயும் இல்லையா, அந்த மாதிரி ஜனங்க ஓயிற காலம் ஒன்று வருது. அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் இந்த ஒரு ஆட்டம், இந்த உலகத்தில் இதெல்லாம் நடந்துன்னு இருக்குதோ எல்லாம் மாறி ஜனங்க 2 கையும் தூக்கி வேறு வழி இல்லைன்னு வாங்க. யுத்தங்களால், வியாதிகளால், வரக்கூடிய பிரச்சனைகளால், நேச்சுரல் கிளாமிட்டிஸால், இயற்கையினுடைய உத்பாதங்களால், அந்த நேரத்தில் தான் இவங்க கடவுளை சரண்டர் ஆவாங்க. திரௌபதி 2 கையும் தூக்கி கிருஷ்ணான மாதிரி ஆவானு. இப்போ நீ சொன்னேன்னா அவனு கொழுப்புக்குது, நான் பணக்காரன், நான் இது, நான் விஐபி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பான் அவன். எல்லாம் அடங்கணும். ஆடி அடங்கி நான் வாழ்க்கை வர்றபோது தான் இவன் அதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிப்பான். அப்போ தான் நம்மளை வெளிப்படுத்திக்கணும். இப்போ வெளிப்படுத்தி என்ன ஆகணும்? ஏன்னா அவனை பொறுத்து மாத்திரம் சாமியாரா அப்படின்வான். சாமியார்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவனுக்கு என்ன தெரியும் இல்லையா? அதனால் நமக்கு என்ன போச்சு, வர்றான் வரலன்னா எனக்கு என்ன நஷ்டம்? வந்தால் அவனுக்கு லாபம், வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இப்போ கூட யாரோ மாற்று மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க, முஸ்லீம்ஸு, யூடியூப் பாட்டு வந்தோம். நாங்கள் நல்ல மரியாதை கொடுத்து எல்லாம் தான் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு பேதமே கிடையாது, எனக்கு எந்த ரிலிஜனும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பணக்காரங்களை பிடிக்காது, ஏழைங்களை தான் பிடிக்கும். அதனால நான் வித்தியாசமான ஆள். எனக்கு யாராலையும் எதுவும் ஆக வேண்டிய வேலை இல்லை, எனக்கு தான் ஆகணும். நான் தான் வசதியாக இருக்கிறேன் 100 தடவை சொல்லிட்டேன் இல்லையா? நீயே பார்க்குறேன், நான் வசதி தானே இருக்கிறேன், எனக்கு என்ன செலவு இருக்குது, எனக்கு என்ன ஒன்றுமே கிடையாது. அம்புய பதம் எமக்கு அருள்வாயே,
அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே, அன்பில் என்னை ஆழ்த்துகின்ற பரம்பொருளே, அம்பலத்தில் ஆடும் சிவன் திருமகனே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. கண்பலத்திலே உலகை சுழற்றுபவா, கைத்தலத்திலே ஒளியை காட்டுபவா, தென்புலத்திலே இனிக்கும் செந்தமிழே, உன்பலத்திலே உயிர்கள் வாழுதையா, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. பந்தன சுழன்று வரும் உலகினிலே, என்னை வந்து போகும் உறவிலே வையாதே, உந்துகின்ற மாயை தனை நீ தள்ளி, அருள் சிந்துகின்ற கால் நிழலில் வைப்பாயே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. கந்தன் என பேர் படைத்த முருகோனே, கண்டு பணிந்தார் கூரைகள் தீர்ப்பவனே, மஞ்சமாக தன்மழை தருபவனே, மந்தஹாச சிவசங்கர் தேசிகனே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா,